அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் அவருக்கு முதல்வராகிற ராசி இல்லை, அவர் வந்து பார்த்திங்கன்னா ஜாதக அமைப்பே இல்லைன்ட்டு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா விஷமித்தனமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இதெல்லாம் பரப்பிக்கிட்டு இருந்தாங்க. அது எல்லாத்தையும் தவிடுபடியாக்கி 2021 வந்து பார்த்திங்கன்னா சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சு முதல்வரானார். அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா உள்ளாட்சி தேர்தல், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல்னு போட்டியிட்ட அத்தனை தேர்தல்கள்லையும் வந்து பார்த்திங்கன்னா வெற்றியை வந்து பார்த்திங்கன்னா சுவிட்ச் ஆஃபில், இன்க்ளூடிங் ஈரோடு இடைத்தேர்தல் உட்பட போட்டியிட்ட அத்தனை தேர்தல்களையும் கழகத்திற்கு வந்து வெற்றி 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 என்று வெற்றியை மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா பரிசாக அளித்தாங்க. அன்னையிலிருந்து இன்னைக்கு இப்போ நடந்து முடிந்த நாடாளுமன்ற இடைத்தேர்தல் வரைக்கும் அனைத்து தேர்தல்களையுமே வந்து பார்த்திங்கன்னா வெற்றி மட்டுமே தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த வெற்றி பயணம் மென்மேலும் தொடரும். 2021 ஆட்சி அமைச்ச பொழுது வந்து பார்த்திங்கன்னா தலைவர் வந்து சொன்னாங்க, நமக்கு வாக்களிக்காதவங்க கூட ஐயோ இவங்களுக்கு ஏன் வாக்களிக்கலை அப்படின்ட்டு ஏங்குற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உழைக்கணும்.